வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டிசம்பர் 18, டிசம்பர் 19 இந்த 2 நாள் என்ன நடந்ததோ அதை தான் விலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18ஆம் தேதி போட்ட கோலம் இது. நம்ம சைட்லலாம் பெரிய பெரிய கோலமாக காலையிலே எழுந்திரிச்சு போடுவாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் காலையிலே போட்டாச்சு. வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே கேக்கை பார்த்ததும் ஒரு ஸ்பெஷல் டேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, என்னுடைய சின்ன பையனுடைய பர்த்டே தான் இன்றைக்கி. அதுவும் நானே ஃபஸ்ட் டைமாக அவனுக்கு கேக்கு செஞ்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது அவனுக்கு 10வது பிறந்த நாள். இதுக்கு முன்னாடியெல்லாம் கேக்கு ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கட் பண்ணுவோம். இந்த முறை நானே செஞ்சு கட் பண்ணுங்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கேக்கு செய்ய தெரிஞ்சாலும் பர்த்டேக்கு டைம் கேக்கு செஞ்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்த முறை நம்மளே செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். எப்போதும் சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாமே இன்வைட் பண்ணி எல்லோரும் கூப்பிட்டு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த தடவை எல்லோரும் இன்வைட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணோம். 10 வயசு ஆயிடுச்சு, பெரிய பிள்ளையாயிட்ட, நம்ம சிம்பிளாக கொண்டாடிக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் கேட்கல. ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடினதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவனுக்காக செஞ்ச ஃபர்ஸ்ட் கேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. பர்த்டேனாவே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தனித்தனியாக கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் அவனுக்கு அப்போல்லாம் அவ்வளோ சந்தோஷம் இல்லை. இந்த முறை எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடினதும் அவ்வளோ சந்தோஷம். பர்த்டேலாம் முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்நாக்ஸு கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் விளையாடிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. நம்மலாம் இது போல் நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடினது கிடையாது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் தன்னுடைய பிறந்த நாளை இப்படி தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க. பிறந்த நாள் கொண்டாடின பிறகு 1 ஹவர் போல் பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடி தான் கொண்டாடுறாங்க. அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்தது. 19ஆம் தேதி போட்ட கோலம் இது. 18, 19ன்னு தொடர்ந்து எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா 18ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடணும். 19ஆம் தேதி நான் ஒரு பேக்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த கோர்ஸோடைய ஃபைனல் டே இது. அவங்க சொல்லி கொடுத்த ஒரு 15 ஐட்டம் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஓரளவுக்காவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அந்த ஃபைனல் டே அன்னைக்கு. நாள் பிறந்த நாள் கொண்டாடினதால என்னால் இவ்வளோக்கு ஐட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியல. நான் ஒரு 6 ஐட்டம் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் பீஸா, டோனட்டு, கப் கேக்கு, சாக்லேட் கப் கேக்கு, 2 குக்கீஸு, இது மட்டும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இந்த 6 ஐட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிறகு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 11 மணிக்கு தான் இந்த ஐட்டம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு திரும்பி காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த 6 ஐட்டமும் செஞ்சதை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டியூட் போனேன். அங்கே போனால் அவ்வளோ ஐட்டமும் எல்லாருமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் கம்மியான ஐட்டம் எடுத்துகிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பரவாயில்ல, ஆனால் செஞ்சுட்டு போன ஐட்டம் எல்லாமே நல்லா செஞ்சுருந்தேன். அதுவே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இதில் நான் என்னுடைய இந்த ஸ்ட்ராபெரி கேக்கு, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னுடைய கேக்கு. பீஸா, கப் கேக்கு, இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஐட்டமும் எப்படி இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் ஒரு 6 ஐட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கேக்கு, பீஸா, ஸ்டஃப்டு பன்னு, ப்ரெட்டு, பீஸாவில் நிறைய வெரைட்டி, மார்பிள் கேக்கு, பீஸாவில் நிறைய வெரைட்டி, கப் கேக்கில் நிறைய ஃப்ளவர்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட்டு, மினி பீஸா, குக்கீஸுன்னு சூப்பராக எல்லாமே செஞ்சுருந்தாங்க.
இது நான் செஞ்சு எடுத்துகிட்டு போன கப் கேக்கு, குக்கீஸு, டோனட்ஸ் தான் மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும்போது வீணாக போயிடுச்சு. இது என்னுடைய பீஸா இது. இங்கே இருக்கவங்கெல்லாம் என் கூட கற்றுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த மேடம் இவங்க தான். இவங்க ரொம்ப நல்லவங்க, சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. லாங்குவேஜ் தெரிலன்னா கூட எதுவுமே திட்ட மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன ரெசிபியெல்லாம் தனித்தனியாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மேடமும் அவங்க கூட ஒரு ஆஃபீஸர் மேடமும் வந்தாங்க. வந்து எத்தனை ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட்டாங்க. கடைசியாக ஒவ்வொருத்தவங்களுடைய கேக்கை கட் பண்ணி பார்த்து எவ்வளோ சாஃப்ட் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஃபைனல் மார்க்ஸ் போட்டாங்க. என்னோட கேக்கை கட் பண்ணும்போது எடுத்த வீடியோ. மேம் கேக்கை கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நிறைய லேயர் கட் பண்ணியிருக்கீங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கோர்ஸ் முடிச்சிருக்கோம், தேவையில்லாத மறுபடியும் ஏன் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டுன்னு நினச்சேன். ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அங்கே சொல்லிக் கொடுக்காத நிறைய விஷயம் இவங்க சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான் இது. போனது 15 நாள் தான். ஆனால் அந்த 15 நாளுக்குள்ளே நிறைய ஐட்டம் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலேயே நாங்கள் லக்கி தான். இதுக்கப்புறம் அவங்க அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண போகிறதில்ல. நாங்கள் கடைசி பேட்ச்சு. எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபியெல்லாம் ஒன்று ஒன்றா டைம் கிடைக்கும் போது நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.